ஸோ டென்டல் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா நேராக பிரியாணி சாப்பிட போகிறோம். எல்லோரும் கேட்பீங்க எதுக்கு டென்டல் க்ளீன் பண்ணிட்டு உடனே பிரியாணி சாப்பிட்றேன்னு. என்ன பண்ணுறது, எப்படி காதர் பாயோட பிரியாணிக்கு சந்தானம் சாரோட நாக்கு அடிமையோ இந்த முஜிப் பிரியாணிக்கு என்னோட நாக்கு அடிமை. ஸோ இங்கே போய் ஒரு பிரியாணி மட்டும் இல்லாமல் அதில் மூளை, சுக்கா, அப்புறம் சவுரொட்டி, அப்புறம் கோலா உருண்டை இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா தான் அது ஒரு காம்போ மீலாகவே இருக்கும். எனக்கு இது எல்லாமே பிடிக்கும். நான் ஒவ்வொரு தடவை வெஜ் பிரியாணி சாப்பிட வரும்போது இது எல்லாமே வாங்கிடுவேன். ஏன்னா எனக்கு அவங்களோட மூளை ரொம்ப பிடிக்கும். அண்ட் கோலா உருண்டை நான் ரொம்ப ஹைப் கொடுக்க மாட்டேன். ஆனால் பட் ஓகே, மற்ற ஹோட்டல்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் எல்லாமே ஸ்பெஷலாக இருந்தால் எப்படி, அதனால் இது கொஞ்சம் ஓகே. அண்ட் கடைசியாக சோறு ரசம் போட்டு வெறும் எதுவும் நான்வெஜ் இல்லாமல் வெறும் சோறு ரசம் முட்டை பொரியலோட நம்மளுடைய அதோட லஞ்சை முடிச்சுட்டு ஒரு பீடா மஸ்ட்டு. முஜிப் பிரியாணிக்கு வெளியவே ஒரு பீடா இருக்கும், அங்கே வாங்கி போட்டோம்னா செம்மையாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி சாப்பிடல, ஏன்னா டென்டல் க்ளீன் பண்ணி டூத்தெல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு நாள் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் சண்டே கண்டிப்பாக நான் முஜிப் பிரியாணி போவேன், கண்டிப்பாக அந்த பீடா சாப்பிடுவேன். இதோட இந்த சண்டே vlog முடிஞ்சிருச்சு. ஸோ பாய் பாய், நாளைக்கு பார்க்குறேன். ஸோ நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இனிமேல் டெய்லி வீடியோ வரும்.